ஹாய், ஹலோ. எப்படி இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. மதியானம் தான் வீடியோ கால் பேசினேன். அப்புறம் எப்படி இருக்கீங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க? சரி, சும்மா கேக்குறதுதான். இப்படி வேடி இன்னும் மூஞ்சி பிடிச்சுக்கோ, ட்ரெஸ் காமி. இப்போ மேடம் வந்துட்டு சாரியில அழகா இருந்தாங்க. பட் அவ வந்துட்டு அழகா இருந்தாலும் அவ அப்படிதான் பண்ணுவா, வரமாட்டா. அதனால போய் இப்போ இதை வாங்கிட்டு இதை போட்டுட்டு வந்துட்டா. லைவ்ல இருக்கு. ஓகே, வீடியோ எடுக்கலாம். அழகா சார்ல கட்டினேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தியா எடுத்தியா? ஒரு வீடியோ கூட இருக்கலையா? முடி நிக்கவே இல்ல, அசிங்கமா இருக்கு. ஏம்மா, சும்மா கூட ஒரு வீடியோ கூட இருக்கலையா நீ? சும்மா எடுத்திருக்கேன். அது நல்லா இருந்துச்சா போடுவேன், போட மாட்டேன். நீ எப்படி போட்டுதான் ஆகணும். எனக்கு அனுப்பிச்சு அப்புறமா. மோனி பத்தி சொல்லுங்க. மோனி பத்தி சொல்லுங்க. மோனி பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டே நாங்கடி. நான் சொல்றேன். திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்களா? திருப்பி சொல்லிட்டே தானே. சி, என்ன பத்தி சொல்றேன், நானே கேட்கல. ஹாய் மிஸ்டி மேடம், நானாச்சு. சார், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? காஃபி அக்கா ஷெரீன் அக்காவை பத்தி சொல்லுவீங்களா? நான் சொல்லிட்டேன். ஷெரினே சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு சீக்ரெட் இருக்கு. ஷெரின் செம்மையா ஜோவியாலாம் பேசுவா. இவங்க எல்லாத்துக்கும் அப்படி தெரியாதுல்ல. ஆனா செம்மையா பேசுவா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவ கூட இருந்தாலே சிரிச்சுட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு பிரவீன் குமார் தெரியுமான்னு யாரும் ஒன்னாலும் கேக்குறாங்க. பிரவீன் அண்ணா வேணா தெரியும், எங்க டீம்ல இருக்காரு பிரவீன் ஒருத்தர். உன லைவ் பார்த்தேன்டி. வயசுல அசிங்கப்படுத்து. நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிருக்கோம்? கமெண்ட்ஸ் தானே படிப்போம். இப்ப பேசுறோம்ல, இதையே சொல்லுவான் அவன். சரி சரி விடு. கமெண்ட் பாரு. ரிஷி தான் பிக் பாஸ் போறாரு, நான் போல. ஆக்சுவலி காவியா வந்து குக் வித் கோமாளி போறாங்க நெக்ஸ்ட். தெரியுமா கைஸ்? சரி, குக் வித் கோமாளி நான் கோமாளியா தான் போவேன். குக்கா போறாங்க. ஓ ஓகே. எனக்கு வந்துட்டு சரி விடு, இங்க வேண்டாம். இங்க என்னவே அசிங்கப்படுத்திக்க வரும்போது ஆக்சுவலி மிஸ்டி அவங்க தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு நிறைய படம்லாம் நடிச்சிட்டு இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். ஆக்சுவலி எதுலயோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஐயோ நான் சும்மா சொன்னேன். நிஜமாலே வா, சொல்லவே இல்ல. எதுலயோ ஒரு ஓடிடில ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஐயோ சாரி, பப்ளிக் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? கங்க்ராச்சுலேஷன். சாரி என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏன்டா நான் பாட்டுக்கு சிவனே தானே இருந்தேன், நீ ஏதோ ஒன்று சொல்லி வாய் கிளறி விட்ட. சரி, அவங்க சும்மா அவங்க நம்மள கலாய்ச்சிட்டு இருக்காங்களா, அதனால நான் அப்படி சொன்னேன். மோனி வந்துட்டு பிக் பாஸ் போறாங்க. ஆமா கைஸ், நெக்ஸ்ட் சீசன். கரெக்டா? எஸ். கனிமா ரீல்ஸ் பண்ணியா? நான் தானே. ஓகே, நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப 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 கேவலமா இருந்துச்சு. சரி ஓகே, வேண்டாம், நமக்கு இது செட் ஆகாத விட்டேன். கன்னிமாரி நீ போடு. நீ என்ன போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நாங்கதான் ரசிச்சு தான் பாப்போம். என்ன கைஸ், அவங்களே சொல்லுவாங்க பாரு. நீ தேவையில்ல, சைலண்டா இரு. என்னது வாட் ஆர் யூ திங்கிங் அபௌட் இஃபான்? ஓ, இப்போ ரீசெண்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லப்பா, எனக்கு தெரியாதுப்பா. என்ன இஷ்யூ? எனக்கு எந்த இஷ்யூனே தெரியாது. நீ உனக்கு அது இஷ்யூ தான் தெரியுது. ஆமா, ஒரு இஷ்யூ. ஓ கைஸ், அதை தவிர வேற எதுனாலும் கேளுங்க. நான் விஸ்வா அதுக்குள்ள எடுத்துட்டாங்களா பிக் பாஸ் மெம்பர்ஸ்? அவங்க சும்மா கலாய்க்கிறாங்க, நீங்க வேற. நிஜமா அவளை கூப்பிட்டாங்க. மோனி டான்ஸ் இஸ் பெட்டர் than மிஸ்டிஸ் டான்ஸ். இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நான் உண்மையா பேசுவேன். மத்தத உண்மையா நான் பேசுவேன். அவங்க வந்து என்னமோ சொல்லுவாங்களே, ஐயோ வரமாட்டேது டக்குன்னு வாயில. நம்ம ரெண்டு பேரும் இவங்க டான்ஸ் நீங்க ரெண்டு பேரும் வேணா சூப்பர் டான்சஸ். அதுதான் இந்த மாதிரி நார்மலா சீன் போடுவீங்களா, டான்ஸ் ஆட தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும். அதனால ஆட தெரியாது, அப்பெல்லாம் இல்லைங்க. எனக்கு ஆட தெரியாது, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். என்ன சொல்லாத நிஷாமா, அவங்க சொல்லு. அவர் தான் சூப்பரா ஆடுறாரு டான்ஸ். நம்மளா நீயாவது கியூட் ஆடுவ. பத்தியா அங்க பாரு, மோனி அக்கா ஹாய் மதுன்னு சொல்லுங்க. மது சொல்லு. ஹாய் மது. மோனி அக்கா, நீங்க கேக்கே போல் வருவீங்களா? சீரியல் சைடு, சினிமா சைடு இஷ்டம் இல்ல. சாரி வந்துச்சு, பட் வந்துமே போல இஷ்டம் இல்ல. சோ வந்துட்டு இப்ப ஃபுல்லாவே இதுலதான் இருக்கா. ஹாப்பியா இருக்கா? ப்ளீஸ் நோ கனி. உனக்கெல்லாம் சுத்தி போடுறல. சுத்தி போடுறியா? ஓகே செல்லம், சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. தெரியாது, நான் ரீலரா. ஐயோ அம்மா. இல்ல ஆனா நீ சொல்றது கரெக்டா இருக்கும். நான் ஒருத்தி வந்திருக்கேனே, வாணி கூப்பிட்டீங்க ரெண்டு பேரும். ஜெஸ்ஸிய காடி. சாரி, ஆக்சுவலி நான் அவங்களுக்கு ஹாய் காட்டினா மறந்துட்டேன் மச்சி. அவங்க போட்டாலுமே வந்துட்டு வர மாட்டாங்க, பேச மறைச்சுப்பாங்க. அவங்க கொஞ்ச நாள் ஃபேஸ் காமிச்சு போட போறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. நான் அப்பயே சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன் போடுங்க அப்படின்ட்டு. வந்து மீட் பண்ணணும். மோனி அக்கா தாசனா எங்க ரிப்ளை பண்ணுங்க. தாசனாவை நானே பாத்து ரொம்ப நாள் ஆகுதுங்க, இன்னைக்குதான் பாப்பேன்னு நினைக்கிறேன். எங்கன்னு தெரியல, அவரு வீட்டுலதான் பாரு. என் பிரதரை கேக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. காஃபியா அக்கா சீரியல் பக்கம் வாங்கோ. இப்போதைக்கு சீரியல் பக்கம் வேண்டாம். அதான் இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா இல்ல, பாக்கலாம். பத்தியா ஒருத்தவங்க கேட்டாங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கா லைவ் போட்டீங்க. அப்ப இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க.
சரி இல்ல நம்ம ரெண்டு பேரும் அதுதானே பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ லுபிக்ஸ். இது இங்க ஒருத்தவங்க reels மோனி ஒண்ணுதான் காமிச்சு அழகா இருந்துச்சு. லைவ் தான் போய் இந்த ஆமாடி சொல்லிட்டாங்க. மோனியக்கா யூ கியூட். பேரு பயாஸ். பயாஸ் வந்து மேட்ச் விளையாட போயிருக்காங்க. ஃபேன்ஸ் யாராச்சும் ஆட் பண்ண நான் யாரையாவது ஆட் பண்ணதான் நினைக்கிறேன். யார்? சரி நான் வெளியே போயிட்டு நீ வேற யாராவது ஆட் பண்ணு. இல்லடி இருக்கும்போது ஆட் பண்ணலாம் தெரியுமா? போற நீ பண்ணி பேசிட்டு நீங்க வாங்க. இல்ல வேணாம் நான் இரு பேசும். நீ அக்கா பண்ணி பேசுடி நானும் லைவ் பாக்குறேன்டி. நான் சும்மா இரு. பேச மாட்டேன் எதுவும். அக்கா கேக்கே சீசன் 4 எப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சீசன் 4 எனக்கு தெரியல வருமா, வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். அதுல நான் இருக்கேனா இல்லையானு நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க எல்லாம் எப்படி? சிந்து சொல்லுங்க ப்ளீஸ். காஃபி அக்கா சொல்லிட்டாங்க. நீங்க ஹாய் சிந்து ஹாய். சரி டிஃப்ரெண்டா நீங்க கொஸ்டின் கேளுங்க. நாங்க கண்டிப்பா நீங்க கொஸ்டின் கேட்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. நாங்க வாங்கி கூட மட்டும் பேசணும். இப்ப ஏதோ தெரியல ஒரு மாதிரி சைலண்டா இருக்கேன் நான். எனக்கே தெரியல இப்பயா எதுல இப்படியா இருப்பேன். நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் எனக்கே தெரியுது. எந்த லைவ்லயா? ரொம்ப பிளாங்கா இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். ஏதாவது கொஸ்டின் கேட்டா அப்படி பேசிட்டே இருக்கலாம். ஏய் என்ன பத்தி பெருமையா ஒண்ணு சொல்ற பாரு மிஸ்டி பாரு. அதெல்லாம் கொஞ்சம் பாரு. என்ன பெருமை? பாரு மெசேஜ்ல பாரு. எனக்கே காமிக்கவே ரிஷி மாட்டேங்குது. ரிஷி டாஃபி மோனி ஒரு பிஜிஎம்ஐ ப்ரோ பிளேயர். அது தெரியுமா உனக்கு? என்னது அந்த என்னது அது பேர் என்ன? பப்ஜி. அது ஒரு கேம்னு. ஐயோ நீங்க நீங்க கைஸ் நீங்க நிறைய பேர் அதை பைத்தியமா இருப்பீங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அது ஒரு கேம். அதை விளையாண்டு சாகுறீங்க எல்லாம். இதுல ஒரு யூடியூப் நாங்கெல்லாம் மாட்டோம். சூப்பரா இருக்கும். செம்ம ஜாலியா இருக்கும். அதுல ஃபுல்லு என் தம்பியுமே அப்படிதான். அதுலயே தான் இருப்பான். சுப்ரா நான் வந்து ப்ரோ மேக்ஸ் பிளேயர் நானும். ஆமா இதுல ஒரு யூடியூப் வேற, இதுல ஒரு லைவ் வேற. ஐயோ மனசு இருக்கு. ஏய் ரிஷி கூட அதான் போடுவாரு பேரு. நான் சினிமா யூடியூப் வேற ஒரு லைவ் வேற அப்படின்றேன். அப்ப பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அசால்ட்டா நீ சொல்லிடுற யூடியூப் வேற லைவ் வேறன்ட்டு. இன்ஸ்டால ஈஸியா லைவ் போட்டுடலாம். யூடியூப்ல போடுறது நம்ம பேசுறது கேட்கணும். என்ன கேம் எனக்கு சுத்தமா தெரியும். ஓகே அதை பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா அது பெருசா தானே தெரியும். சோ அது நான் வந்து இது சொல்லக்கூடாது. ஜாலியா இருக்கும். டைம் போறதே தெரியாது. நான் ஒரு காலத்துல அஃபெக்ட் ஆயிட்டாங்க இப்படியே கை வச்சு. ரொம்ப மென்டல் ஆயிடக்கூடாது. நான் ஒரு காலத்துல ஆடிட்டு இருப்பேன். ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. சும்மா ஆடுவேன். அது போய் சும்மா சுண்ணுமா எல்லாரையும் சுட்டு விளையாடுறது தான் கேம். காமாட்சி மாமா சைட் அடிக்க சாங்க்கு ஃபயாஸ் நானா கூட ரீல்ஸ் போடுங்க. நம்ம பண்ணோம்லடி அதான் சொல்றாங்க. ஓ அதுவா? பஸ் ஸ்டாப் 2 வந்துட்டு சீக்கிரமா வரும். ஷூட் இந்த வீக்ல தான் நான் போறேன். நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் காமெடியா பண்ணி மாட்டிருக்கீங்களா? எனக்கு நல்லா கொஸ்டின் காட்டவே மாட்டுது. நிஷா நம்ம பெசன் நகர் போகும்போது அது ஆட்டோ தானே? ஆட்டோக்கு முன்னாடி ஒருத்தவங்க பார்த்து பயந்து ஓடணும்ல. சொல்லி மானத்தை வாங்கிறாதடி. வேணாம் அது நாங்க பண்ணிருக்கோம். நாங்க நிறைய ஆட்மி டாபி பிஜிஎம்ஐ பத்தி. சரி வெயிட் பண்ண மிஸ்டி அவங்க ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்றது? எனக்கே தெரியாது. என்கிட்ட கேக்குறது நீங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் காட்டுதா? எனக்கு எதுவுமே காட்டல. இப்ப வந்துருவாங்க. நாங்க நிறைய பண்ணிருக்கோம் गाइस. ஆனா வந்துட்டு எப்படி மீட் பண்ணது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள்ல நாங்க நிறைய பண்ணிருக்கோம் एक्चुअली. வந்துட்டாங்க. அது என்னது? பப்ஜிக்கு இன்னொரு பேர் என்ன? பிஜிஎம்ஐ. எஸ். கேக்குதா? ஹலோ. ஓ ஃபேஸ் காட்ட மாட்டீங்களா? நான் இப்பதான் எந்திரிச்சேன். உங்களுக்கே தெரியும்ல நான் எத்தனை மணிக்கு தூங்குவேன். எந்திரிப்பேன். எல்லாருமே நாங்க மட்டும் இப்பதான் எந்திரிச்சேன். ரொம்ப பண்ணுவாரு அவர். இரு நீ வேற. அதான் பேசாம உங்க ஃபேன்ஸ் அதுக்கு அப்புறம் கோச்சுப்பாங்க. வேற பேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவார். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு. ஃபேர் அண்ட் லவ்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஐ அம் சோ சாரி ப்ரோ. மோனி பப்ஜி என்ன சொன்னீங்க? சுட்டு சாவணுமா? இல்ல புரியல எனக்கு. எனக்கு தெரியாது அதனால நான் அப்படி சொன்னேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியான கேம். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜியான கேம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதான் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது சுட்டு விளையாடுறது அவ்வளவுதான். இதான் எனக்கே சொல்லி கொடுத்த மோனி. சரியா? அது தெரியும் எனக்கு. வெளிய சொல்லி தரது. அவர் நான் சொல்லி கொடுத்தா அவர் ப்ரோ பிளேயர் ஆயிட்டாரு. நான் இன்னும் வந்து பாட் ரேஞ்ச்ல இருக்கேன். மனசாட்சி லவ் பேஸ். அதுதான் இல்ல மிஸ்டி. நாங்க எனக்கு தெரியாது அத பத்தி. ஓகேவா? நிறைய பேர் விளையாண்டு எனக்கு காண்டாகும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் விளையாடுவாங்க. நீங்க பாக்குறீங்களா இந்த ரீல்ஸ்ல அடிக்ட் ஆகிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்களா? அதெல்லாம் ரியலே கிடையாது. ஆக்சுவலா நான் தான் 5 இயர்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆனது கிடையாது. மேபி நீங்க அடிக்ட் ஆகாம இருக்கலாம்ல. ஓகே நிறைய பேர் பப்ஜி லவர்ஸா இருந்துட்டு அப்புறம் என்ன தாக்க போறாங்க. நோ ஆல்ரெடி உன்னை தாக்கிட்டு தான் இருக்காங்க பாரு. ஆமா ஃப்ரீ ஃபயர்ன்றானே. பப்ஜி ஒரு சூப்பரான கேம். ஃப்ரீ ஃபயர் அதோட மோசமான கேம். டமால்னு சமாளிச்சிட்டு பாரு. பப்ஜி சூப்பரான கேம்னு.
சரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் வேணுமா? ஓகே ஐ ஆஸ்க் ஒன் கொஸ்டின் ஃபார் மோனி. ஓகே கேளுங்க. மோனி NRFM-ஓட மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளவு? இப்படிதான் என்ன சிக்கல்ல கோத்து விடுவியா பப்ளிக்ல வந்து கேட்டு? அவ பாருங்க, அவ அப்படியே நார்மலா பேசிட்டு சொல்லிடுவா லூசு. என்ன அப்ராக்ஸ் நான் என்னன்னு சொல்லுவேன்? வந்துட்டாங்க. நான் என்னன்னு சொல்லுவேன்? எங்க வீட்டுல யாராவது லைவ் பார்த்தா என்ன அசிங்கமா கேட்பாங்களே. அந்த தனியா ஏய், எனக்கு வேண்டாம் கொஸ்டின் அவட்ட கேளு. எனக்கு வேண்டாம். ஏன்டா என்ன கேட்க இருக்கு? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ? சூப்பரா குத்து விடுறாங்க என்ன. நீங்க தனியா வீடியோ கல்வாங்க நான் சொல்றேன். அது சரி. அந்த மாதிரிலாம் இல்ல, நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு. சப்போஸ் நான் சொல்றது சில பேருக்கு பெருசா தெரியும், சில பேருக்கு கம்மியா தெரியும். சோ எதுக்கு? சரி சொல்லுங்க. அத 10 கோடியா வாங்கிட்டேன்னா நல்லா செட்டில் லைஃப்ல. ஏங்க நீங்க வேற? எனக்கு க்ரோஸ்ல இருக்காது. க்ரோஸே கிடையாது. எங்க க்ரோஸ் பேசுறீங்க? க்ரோஸ்ல இருக்காது. அப்புறமோ பேச இருக்காரு. சூப்பர் சூப்பரா இருக்காங்க. நீங்க தான் அண்ணா நகர் சைடு நிறைய வாட்டி வரீங்களே, அப்படியே கொஞ்சம் வேண்டாம் வீட்டு அட்ரஸே சொல்லிட்டு விட்டுறேன். அப்படியே இந்த சைடு கொஞ்சம் வரது. எனக்கு தெரியும், வெரி தெரியும். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நான் ஃபேக்ஸ் டெஸ்ட் பண்றேன். ஃபேக்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்றேன். லைக் பார்க்கணும்னா. ஓ ஓகே ஓகே. நான் FF ஆர்மினா என்னது? ஃப்ரீ ஃபயர். அது எல்லாமே சூப்பர் தான். வாரு தப்பிக்கிறான் பாவன். எப்பா